Hello everyone. We are discuss about some important book bag question discussions. First one, the quaternary ammonium hydroxide on heating gives the alkene. இப்போ நமக்கு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கொடுத்துட்டு அதை ஹீட் பண்ணால் நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த CH2ல இருந்து ஒன்று எலிமினேட் பண்ணலாம், அப்படி இல்லை இந்த CH3ல இருக்கிற ஹைட்ரோஜன்லேருந்து எலிமினேட் பண்ணால் இங்கே பாருங்கள், இது ஏ இது பின்னு வச்சுக்கிறோம். இப்போ ஏல இருந்து ஹைட்ரோஜன் எலிமினேட் பண்ணுறோன்னு வைங்களேன், CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் NMe NMe CH2 CH2 CH3 இது ப்ராடக்ட் ஏ. இதே பிலேருந்து எலிமினேட் பண்ணால் நமக்கு CH3 CH2 NMe Me plus CH2 double bond CH CH3 இது பி. நமக்கு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் கொடுத்தாவே நமக்கு ஆஃப்மேன் எலிமினேஷன் தான் நம்ம பண்ணணும். இப்போ ஆஃப்மேன் எலிமினேஷன்னா நமக்கு என்ன ஒரு ஃபேவராக வரும்னா லெஸ் சப்ஸ்டியூட்டட் டபுள் பாண்ட் தான் நமக்கு ஃபேவராக வரும். இங்கே பாருங்கள், இந்த அல்கீனுக்கு எந்த சப்ஸ்டியூஷனுமே இல்லை. ஆனால் இங்கே இந்த அல்கீனுக்கு பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஏன்னா கார்பனை தான் நம்ம சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கணும். இங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. நமக்கு ஏ தான் மேஜர் ப்ராடக்ட். அப்படி பார்த்தோன்னா நமக்கு இங்கே பாருங்கள், அந்த CH2 டபுள் பாண்ட் CH2 as தி மேஜர் ப்ராடக்ட். அதே பியில் பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2 as தி மேஜர் ப்ராடக்ட். சி 50:50 மிக்சர் ஆஃப் டூ அல்கீன்கள் இருக்கு. இதே டி பார்த்தா ரியாக்ஷன் டஸ் நாட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், Defredahl-Crafts reaction of benzene with N-propyl chloride in presence of Al3 2 gives. பாருங்க, இப்போ இது பென்சின், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா N-propyl chloride கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லீஸ் ஆசிட். இது பண்ணலாம். இந்த குளோரின் இந்த அலுமினியத்தோடு சேர்ந்துட்டு இங்கே பாசிட்டிவ் AlCl4 மைனஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகிக்கும். இது பார்த்தீங்கன்னா பிரைமரி கார்போகேட்டையான். இந்த ஹைட்ரோஜன் இங்கே ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு இது செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் தி மோர் ஸ்டேபிள் தான் பிரைமரி கார்போகேட்டையான். அந்த பென்சின் எடுத்து இந்த பென்சின் இங்கே ரியாக்ட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னா ஐசோப்ரோபைல் பென்சின் தான் நமக்கு ப்ராடக்ட் வரும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், which of the following statements are correct with regarding to electrophilic substitution? Option A, the presence of group like OH, NH2, OR or etc. direct the substitution to ortho para position. இதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ன்றதுனால நமக்கு ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் தான் நமக்கு சப்ஸ்டியூஷன் நடக்கும். இதே இங்கே பாருங்கள், பி, இதுவும் ரைட் ஆன்சர். த presence of groups like NO2, CN, SO3H and aldehyde இதெல்லாம் நமக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் டு மெட்டா பொசிஷன் இதுவும் நமக்கு ரைட் ஆன்சர். ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் ஆர்த்தோ பேரா சப்ஸ்டியூஷன் நடக்கும். இதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் மெட்டா சப்ஸ்டியூஷன் நடக்கும். Halogens are ring activating but direct the new group ortho and para position. ஹாலோஜன் இருந்தாலும் ஹாலோஜன் ரிங் ஆக்டிவேஷன் இருக்கும்போது ஆர்த்தோ பேராவில் தான் சப்ஸ்டியூஷன் நடக்கும். நமக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ பார்த்தா நமக்கு ஏபிசி ஆல் ஆர் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
In electrophilic substitution reaction, in case the substrate has two groups on an aromatic ring, one is the ortho and para directing and other is the meta directing at ortho position with respect to the ortho and para group. The incoming group will go to. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஆர்த்தோ பொசிஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்த்தோ அண்ட் பாரா டைரக்டிங் குரூப் இருக்கும்போது நமக்கு இன்கமிங் குரூப் வில் கோ டு எங்கன்னா வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ ஆர்த்தோ அண்ட் para position with respect to the group which is ortho para directing. Option A is the right answer. That's all. Thank you.